அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் பட்டுப்புழு செட் அமைக்கிறது எப்படி, அதுக்கு புழுக்களை எப்படி அவங்க வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுலேருந்து லாபம் பெறுவது எப்படி அப்படிங்கிற எல்லா தகவலையும் பதிவு செஞ்சிருந்தோம். இந்த வீடியோவில் இந்த பட்டுப்புழு செட் அமைக்கிறதுக்கும் இந்த மல்பரி நடவு செய்யறதுக்கும் அரசு எவ்வளவு மானியம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த நடவு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 45,000 மானியமும் 2 ஏக்கருக்கு 90,000 மானியமும் அரசு கொடுக்குது. அதே நீங்கள் செட் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சதுரடியில் நீங்கள் செட் அமைச்சீங்கன்னா அதுக்கு 2,25 லட்ச ரூபா மானியமும் 1500 சதுர அடியில் நீங்க செட் அமைக்கும் போது 3,25 லட்சம் ரூபாய் மானியமும் அரசு கொடுக்குது. இது இலவசமா தான் கொடுக்குறாங்க. இதை நீங்க திருப்பி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டுக்குமே தளவாடங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு பொருட்கள் தளவாட பொருட்கள் கொடுக்குறாங்க. இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு மொத்தமா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இதை ஊக்குவிக்கிறாங்க. இது பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இதுல லாபமும் நல்ல வகையில வந்துகிட்டு இருக்கதா இந்த விவசாயி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நண்பர்களே, இந்த உங்ககிட்ட ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, நீங்க செட் அமைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க இதை அமைச்சு பார்க்கலாம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் நம்ம போன வீடியோலையும் பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த வீடியோலையும் இந்த விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துக்கிறோம். இந்த தகவல் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆனா இப்போ உங்களுக்கு இந்த குலைகள்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு நல்லா சூப்பரா வளர்த்து வச்சிருக்கீங்க. இது அடுத்த பேஜுக்கு வேண்டி உங்களுக்கு ரெடி ஆயிருக்கு. அப்படி அடுத்த பேஜுக்கு வேண்டி 5ஆம் தேதிக்கு சொல்லியிருக்கேன் புழு. சரி, இப்போ நான் ரெடி பண்ணி. சரி. இப்போ இந்த குலைகள் நான் உங்களுக்கு சத்து எப்படி இருக்கு, இதுல இருந்து உங்களுக்கு எப்போ எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அடிவட்டு வெட்டினது இல்ல. சரி. இப்போ ஒரு 4 வருஷத்துல அடிவட்டு வெட்டினது இல்ல. சரி. இதோட என் நண்பர் ஒரு ஆள் சொன்னாரு. அதன் மூலமா நான் அடிவட்டு வெட்டினதுக்கு அப்புறம் இது growth ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி. இந்த அளவுக்கு இலை இருக்கணும். அதாவது என்னன்னா அவங்க கவர்மெண்ட்ல சொல்றது 5 கிராம் இருக்கணும் ஒரு இலை. சரி சரி. 5 கிராம் ஒரு இலை இருந்தா தான் புழு 2 கிராம் கூடு கட்டும். சரி சரி. இந்த இடம் எனக்கு அந்த மாதிரி குலை நல்லபடியா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. அடுத்த பேஜுக்கு நல்லா இருக்கும். சரி சரி சரி. எனக்கு அடுத்த பேஜ் வச்ச குலை கொஞ்சம் சுமாரான குலை. அடுத்த பேஜுக்கு நல்ல குலையை நான் எடுத்து வச்சிருக்கேன். சென்னை இப்போ இந்த குலைகள் மூலமா உங்களுக்கு அடுத்த பேஜ்ல இந்த 125 முட்டை தொகைகளுக்கு எவ்வளவு வரும்னு நீங்க எதிர்பார்க்க? எனக்கு அடுத்த பேஜ்ல நான் 150 சொல்லியிருக்கிறேன். சரி. எனக்கு 150 வந்ததுன்னா எனக்கு 150ல இருந்து 200 கிலோ வரைக்கும் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குலைகளை வைக்கும். இந்த குலைகளை வச்சு இப்போ இந்த மற்ற நண்பர்களுக்கு இந்த பட்டுப்புழு விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மல்பெரி இலைகளை எந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? அதாவது நம்ம கட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம புழு 3 நாள் சொன்னிருந்தோம் பாத்தீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் 3 நாள். அதுல என்ன நம்ம பொழுது மட்டும் தான் வைக்கணும். சரி. ஒரு 5 லீஃப் 6 லீஃப் அந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு வெட்டி வைக்கணும். சரி சரி. 3 நாள் இது மாதிரி வெட்டி வச்சு. சரி. 6 பொழுது இந்த மாதிரி எல்லா அதுலயும் அந்த மாதிரி வெட்டி வைக்கணும். அது கீழ உள்ள குலை அதுக்கு அடுத்த பேஜுக்கு நம்ம அதுக்கு அடுத்த நம்ம வெட்டி வச்சு புழு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய இலையை கொடுத்துக்கலாம். சரி சரி. ஆறுனா பொழுது கூட அந்த முத்திரம் கூட தான் அதுக்கு தேவை. அதனால அந்த டைம்ல அதை வெட்டி வச்சு. சரி சரி. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன கொழுந்தை மட்டும் வைக்கணும். கொழுந்தை மட்டும் வெட்டி வைக்கணும். சரி. பகுதியில் நீங்க இப்ப நடவு செஞ்சிருக்கீங்கல்ல மல்பெரி, இது மொத்தம் எவ்வளவு ஏக்கர்ல நீங்க நடவு? நான் 5.5 ஏக்கர் போட்டிருக்கேன். 5.5 ஏக்கர். இதுக்கு மானியம் எவ்வளவு கொடுத்தாங்க அரசு? இதுக்கு என்னன்னா அதாவது 5.5 ஏக்கருக்கு எனக்கு மானியம் கொடுக்கல. அதாவது 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் மொத்தம் 2 ஏக்கருக்கு 90,000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி. அதிகபட்சம் 2 ஏக்கர் கொடுப்பாங்க. 2 ஏக்கருக்கு வாங்கி. 2 ஏக்கர் 90,000 ரூபாய். சென்னை இப்ப நீங்க இவ்வளவு இடங்கள்ல நீங்க மல்பெரி போட்டிருக்கீங்க. வேற விவசாயம் இதுல பண்ணாம 5 ஏக்கருக்கு நீங்க மல்பெரி போட்டிருக்கீங்க. முழுசா இந்த தொழில நீங்க பண்ணாம அதாவது நம்ம முழுசா இறங்கினா மட்டும் தான் நம்ம எல்லா தொழிலுமே பண்ண முடியும். முழு லாபத்தை எடுக்க முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போதே நான் 1 ஏக்கர் போடணும் 2 ஏக்கர் போடணும்னு யோசிக்கல. சரி. நான் ஃபர்ஸ்ட் ஊனும் போதே 5 ஏக்கர் தான் ஊன்னீங்க. ஆமா, 5 ஏக்கர் நடவு செஞ்சு 5 ஏக்கரும் வளர்த்து 5 ஏக்கர் இப்போ வெட்டி 4 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிண்ணே. ஆனா இப்ப இந்த இதுக்கு குறிப்பா இந்த தண்ணீர் வசதி எந்த அளவுக்கு தேவைப்படும்? நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா இதுக்கு தண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க? தண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா செவல் பூமி. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விடணும். தண்ணி விடணும். நான் சொட்டு நீர் பாசனம் ஒரு வித்தியாசமான முறையில போட்டு வச்சிருக்கேன். சரி. அதுல நல்லபடியா நமக்கு தண்ணி பாயும். எந்த மாதிரின்னு சொல்லுங்க. நான் அந்த மோட்டர் அடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே. சரி. அது நல்லபடியா அது ஒண்ணு பாயும். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. சரி. செடிகளுக்கும் நல்ல ஈரப்பதம் கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் அந்த தண்ணீர் நீங்க பாய்ச்சுவீங்க? அதாவது என்னன்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை நாள் ஆகும். ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. 6 மணி நேரம். 1 ஏக்கர் 6 மணி நேரம் பாய்ச்சிருவீங்க. சரி சரி சரி. இப்ப நீங்க அந்த எந்த சொட்டு நீர் மெத்தட் ஒன்னு புதுசா அமைச்சிருக்கோம்னு சொல்றீங்க. அதை பாத்துடலாமானே? பாத்துடலாம். ஓகே, வாங்க. மெத்தட் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு
வரிசையா போட்டிருக்கோம். சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நல்லி இந்த மாதிரி நல்லி விடும். சரி சரி. இதுல வந்து என்னன்னா நம்ம அந்த பாறைல வந்து இடையிலே வந்து நம்ம வந்து தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்கீங்க. வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்கிறோம். நடுவுல வாய்க்கால் மாதிரி 2 சைடும் நீங்க வந்து கண்ணு வச்சிருக்கீங்க. கண்ணு வச்சிருக்கோம். இதுல எப்படின்னா அந்த சென்டர்லயே வந்து நம்ம வந்து தண்ணி போய் 2 பக்கம் நமக்கு நனைஞ்சு போய்க்கிடும். அதுவே அங்க வரைக்கும் போய் பாஞ்சிரும். ஆமா, இது வந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 40 அடி 50 அடிக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துல 40 அடிக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு கட்டு இந்த மாதிரி ஒரு கட்டு இந்த வரிசையா இருக்கு பாத்தீங்களா, பைப் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு 40 அடி 50 அடிக்குள்ளேயும் வரிசையா வச்சிருக்கேன். வரிசையா அதனால வந்து நமக்கு வந்து ஒன்னோட பாஞ்சுக்கிடும். ஆள் செலவு கிடையாது. தண்ணி பாய்ச்சலுக்கு வந்து ஆள் செலவு இல்லாம நம்ம பாத்துக்கிறது. சரி சரி. உங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்கறனால நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. இது வந்து கொஞ்சம் தண்ணீர் வசதி கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் இது பண்ண முடியும். ஆமா. இல்ல இருக்கறனால வந்து நம்ம இந்த பண்ணிக்கிறோம். சரிண்ணா. சரி சரி சரி. இது வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து மானியத்துல தான் கொடுத்துருந்தாங்களா? இது எந்த டைம்ல பயன்படுத்துவீங்க? இது வந்து எனக்கு வந்து இந்த கொலைகளுக்கு வந்து போசான் அடிக்கிறது செய்யறதுக்காண்டி நான் வந்து அதில் பயன்படுத்திக்கிறேன். கொலைகளுக்கு நம்ம அந்த மல்பெரி கொலைக்கு வந்து சத்து டானிக்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரி. அது வந்து என்னன்னா நம்ம செரி போசான்னு சொல்லி இருக்கு. சரி சரி. அதை வந்து நம்ம வந்து ஏக்கருக்கு வந்து 140 லிட்டர் தண்ணியில இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம வந்து தெளிச்சு விட்டுருவோம். அடி வெட்டி 20 நாள் கழிச்சு. சரி சரி. இதுக்காக தான் இந்த இது வச்சிருக்கீங்களா? ஆமா, இதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணா. இப்போ வந்து அப்புறம் இந்த உள்ள செட்டுகளுக்கு நீங்க ஒயிட் வாஷ் அடிக்கிறீங்களா? ஆமா. அதுக்கு எந்த இதை பயன்படுத்து? அதுக்கு வந்து இன்னொரு மோட்டர் இருக்குண்ணே. அது இன்னொரு மோட்டர் இருக்கு. அதுவும் மானியத்துல கொடுத்தது. அதை பாத்துடலாமா? வாங்க. நமக்கு இப்போ வந்து சொன்னோம்ல, அந்த உள்ள வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு, கிருமி நாசினி அடிக்கிறதுக்கு இது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த. சரி சரி. இது மூலமா நீங்க வந்து அந்த பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒயிட் வாஷ் கிருமி நாசினி எல்லாம் ஆமா, கிருமி நாசினி அடிக்கிறதுக்கு. சரி சரி. இது போக வேற எதுன்னு நமக்கு கொடுத்தாங்க? அந்த அப்படியே இருக்கட்டும். இது வந்து வண்டி வந்து நமக்கு வந்து உழவடிக்கிறது கொடுத்துருக்காங்க. சரி சரி. வந்து மல்பெரி களைகளை வந்து களைகளை வெட்டுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எனக்கு ஆள் கிடைக்கல, அதனால இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். சரி சரி சரி. ஆள் வச்சு மட்டும் முடியும். நான் ஆள் இல்லாதனால நீங்க அப்படியே வச்சிருக்கேன். ஓட்டல. சரி. ஓகே ஓகே. இது சொல்லுங்கண்ணே. இது வந்து நமக்கு வந்து என்னன்னா நம்ம மல்பெரி கொலையை வந்து புழுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் அடிவெட்டு வெட்டுறதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி. நம்ம வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கவாத்து பண்றதுக்காண்டி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது கவர்மெண்ட்ல கொடுத்துதான். சரி 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 சரி. இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து என்ன பொடின்னு சொன்னீங்க? இது வந்து அங்குஸ். அங்குஸ். இது வந்து விஜிதா கிரீன் சொல்லி அங்குஸ் பொடி. இது வந்து நம்ம வந்து புழு மேல வந்து நம்ம வந்து மோல்டு நின்னதுக்கு அப்புறம் நம்ம குலை வைக்க ஆரம்பிக்கும் போது, மோல்டு நின்று நம்ம குலை வைக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொடி போட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம மோல்டு ஸ்டாப் பண்ணி திரும்ப குலை வைக்கும் போது நம்ம வந்து இந்த பொடியை வந்து போட்டுடுவோம். எதுல போடுவீங்க? நான் இது துணியில கட்டி மேல தெளிச்சு விடுவோம். கைட்டு தெளிச்சு விட்டுருவோம். கைட்டு அப்படியே தூவி விட்டுருவீங்க. அந்த இதுக்கு புழு மேலே தூவி விட்டுருவோம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அப்புறம் வேற இந்த சுண்ணாம்பு அதை எடுங்க. இது வந்து என்ன சுண்ணாம்பு. சரி. இது வந்து என்ன செய்வோம்னா ஒயிட் சுண்ணாம்பு. ஒயிட் சுண்ணாம்பு. சரி சரி சரி. இது வந்து என்ன நம்ம மோல்டு நிக்கும் போது போட்டுடுவோம். மோல்டு நின்ன உடனே இதை வந்து போட்டுடுவோம். இது மேல அதையும் மேலே வந்து தெளிச்சு விட்டுருவோம். மோல்டு நின்னா கடைசியில மோல்டு இல்ல, மோல்டு நின்ன ஆரம்பிச்ச உடனே. மோல்டு நின்ன உடனே. மோல்டு நின்ன ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கும் போது ஆமா இதை போட்டு விட்டுறீங்க. அப்புறம் அது மோல்டு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப அதை ரிசீவ் பண்ணும்போது நம்ம வந்து அதை அங்குஸ் போட்டுருவோம். சரி சரி சரி.